நாம் எல்லாரும் விஜயோடைய ரசிகர்களை வந்து ரொம்ப மோசமாக விமர்சிச்சுட்ருக்கோம். தற்கூரின்ட்டு. பாவம் அவங்க வந்து வழிநடத்தப்பட்டிருக்காங்க. உண்மையிலேயே விஜய் தான் தற்கூரி. என்ன செஞ்சாலும் தான் செய்கிற தவறுக்கெல்லாம் காரணம் வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தில் போய் சாதாரண ஒரு அனுமதி வாங்குறதுக்கு கூட அவரால் முடியல. ஆன்லைனில் சுவிதான்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் மூலியமாக தான் இப்போ எல்லா அனுமதியும் வாங்கணும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருச்சு. எதுவுமே வந்து ஹார்ட் காப்பி கிடையாது. நேரடியாக போய் ஃபார்ம் சப்மிஷன்லாம் கிடையாது. பொதுவாக அந்த அனுமதி வாங்குகிற ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் சார்பாக ஒரு கட்சியை நீங்கள் ஆதரிக்கிறவராக இருந்தாலும் கூட திமுகலையோ இல்லை அண்ணா திமுகலையோ எந்த கட்சி வேணால் வச்சுங்க, நீங்கள் வந்து ஒரு அலுவலகம் போடுறீங்க. அதாவது ஒரு வேட்பாளரை ஆதரித்து இல்லை உங்கள் கட்சியை ஆதரித்து தேர்தல் பணியாற்றுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆஃபீஸ் போடுறீங்க. இல்லை உங்கள் வீட்டில் வந்து ஒரு கொடியேற்றி வச்சுருக்கீங்க. இல்லை உங்கள் வீட்டுத்தில் ஒரு சின்னம் வரைகிறீங்க. இதுக்கு கூட நீங்கள் அனுமதி வாங்கணும். பொதுவாக அனுமதி வாங்கிட்டு தான் நீங்கள் அதை செய்யணுங்கிறது பல ஆண்டுகளாக இருக்கிற நடைமுறை. நீங்கள் உங்கள் வண்டியை எடுத்துக்கிட்டு பிரச்சாரத்துக்கு போகிறீங்கன்னா அனுமதி வாங்கணும். உங்கள் பிரச்சார வண்டியில் கொடியை கட்டணும்னா, உங்கள் கட்சியை கொடி கட்டணும்னா அனுமதி வாங்கணும். இது சாதாரணமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச நடைமுறை. நார்மலாக ஒருத்தன் 2 வீலரில் வச்சுருக்கிறவன் வந்து நேற்று வரைக்கும் முன்னாடி கொடியை வச்சு ஓட்டிகிட்டு இருப்பான். இல்லை காரில் கொடி வச்சு ஓட்டிகிட்டு இருப்பான். அந்த கொடியை வச்சு ஓட்டினா இன்றைக்கி ஓட்ட முடியாது. கட்சி தலைவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண ஒரு கட்சி ஆதரவாளனாக இருக்கலாம். அவன் கூட அவன் கொடியை வந்து ஊண்டி அவனுடைய வண்டியில் வச்சுக்கிட்டு ஓட்ட முடியாது. இது எந்த திமுகவோ அண்ணா திமுகவோ வேறு எந்த கட்சிகளும் இதை போய் போலீஸ்கிட்ட சொல்லி ஐயா என் கட்சியில் கொடியை வச்சு ஓட்டுறான் அவனை மட்டும் தடு, எங்கள் கட்சிக்காரங்களை தடுக்காத அப்படின்லாம் சொல்ல போகிறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அவனே தடுத்துருவான். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து ஒரு வண்டியில் போயிட்டு இருந்தேன். அந்த வண்டியில் அனுமதி வாங்கியே கொடியே நம்ம வச்சுருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாடு இப்போ பணம்லாம் கொண்டு போகிறாங்களான்னு பார்க்குறாங்கல்ல, அந்த ஸ்குவாடு வேகமாக வெரைட்டியாக வர்றாங்க. அதில் வந்து ஒரு வீடியோ கேமராமேனு, துப்பாக்கி ஏந்திய ஒரு போலீஸ் கமாண்டோ, ஒரு அரசு அதிகாரி, டிரைவர், அப்புறம் கூட 2 போலீஸ் இருந்தாங்க. வேகமாக ஓட்டிட்டு வந்து எங்கள் வண்டி போயிட்டுருக்கு. காரை வந்து 2-3 தடவை ஹாரன் அடித்து நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க போல. நம்ம டிரைவர் பார்க்கல. குறுக்கால வந்து நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டு என்ன கொடி கட்டியிருக்கீங்க, அனுமதி வாங்கிக்கலாம் கேட்டாங்க. நான் அனுமதியை வாங்கி ஃப்ரண்ட் கிளாஸ்லேயே ஒட்டியிருந்தோம். பின்னாடி வந்து என்ன வண்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு சொன்னாங்க. போய் திறந்து பார்த்துக்கணும்னு சொன்னோம். வண்டிக்கே திறந்தா ஒன்றும் இல்லை. போயிட்டான். போகும்போது கேட்டால் யார் வண்டியும் கேட்டப்போ நம்ம இந்த இன்னொரு வண்டின்னு சொன்னோன்னே விட்டுட்டான். ஏன்னா சிரிச்சிட்டே விட்டுட்டான். ஆனாலும் கூட அவன் எல்லாத்தையும் சர்ச் பண்ணான். சரியா? இதே மாதிரி சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலினுடைய கார், யார், துணை முதல்வருடைய காரையும் பரிசோதனைக்கு உட்படுத்திக்கிட்டார். அவர் முதல்வர் இருக்கார்ல ரங்கசாமி, அவர் பாண்டிச்சேரி முதல்வர், அவர் தூத்துக்குடிக்கு வரும்போது கூட அவருக்காக சோதனை போட்டிருக்காங்க. அப்போலாம் இது யாரோட இன்ஃப்ளூயன்ஸில் அவங்க பண்ணுறாங்கலாம் இல்லை. தேர்தல் ஆணையத்தோடைய கட்டுப்பாடுகள் அது, அவங்களோட சட்ட விதிகள் அது. கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க இதெல்லாம் பண்ணி தான் ஆமாம். பொதுவாகவே வந்து நீ பிரச்சாரத்துக்கு போனால், ஒரு மேடை போட்டால், ஒரு ஒலிபெருக்கியை ஃபிக்ஸ் பண்ணால், எது பண்ணாலுமே நீ அனுமதி வாங்கணும். நீ நேரிலலாம் போய் அலைய வேணாம். பேப்பர்லாம் எழுதி கொண்டு போய் தேர்தல் ஆணையம், அதாவது தமிழ்நாடு தேர்தல் ஆணையமா இந்திய தேர்தல் ஆணையமான்னு தெரியாமல் மாறி எந்த ஆஃபீஸ்க்கு நீ ஓட வேண்டாம். டைரெக்டாகவே நீ வீட்டில் உட்காந்து சுவிதா ஆப்பில் போட்டேன்னா அதுலேயே அனுமதி வந்துடும். ரிகவர் டாக்குமெண்ட்ஸை அதில் ப்ரொடியூஸ் பண்ணணும். நீ எங்கே மேடை போடுறோம், எங்கே நீ கூட்டத்தை வண்டியை நிப்பாட்டுற, எந்த இடத்துல பண்ணுறேன்னு நான் சொல்லணும். ரிஜெக்ட் ஆகிட்டா ஆல்ட்ரேட்டர் மறுபடியும் அப்ளை பண்ணணும். ஒரு சின்ன வீட்டில், என் வீட்டில், நான் என் சொந்த வீட்டில் இல்லை தாவேக்கா நீ இருக்கேன்னா விஜய் வந்து தன்னுடைய வீட்டில் கொடியை முன்னாடி மாட்டினா கூட அனுமதி வாங்கிட்டு தான் மாட்டணும் இந்த காலகட்டத்தில், இந்த குறுகிய காலகட்டத்தில். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து அறிவித்தோடனே கட்சி சார்பாக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய இப்போ புகைப்படங்களெல்லாம் ரோட்டில் புகைப்படங்கள்லாம் போஸ்டர்லாம் வந்து கலட்டுறாங்க, உருவுறாங்க, கொடியை இறக்கி வைக்கிறாங்க, எல்லா வேலையும் பார்க்குறாங்க. இந்த அடிப்படை அறிவே தெரியாதவன் தான் வந்து விஜய். இந்த விஜய் வந்து எப்படி இருக்கான் பாருங்கள். அவனை வந்து பின்பற்றுறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நம்ம ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. அவனே தற்குறி தான். இல்லை அவனை யார் இயக்குறாங்களோ அவங்களாம் தற்குறி. வேணால் அவங்களோட ராஜதந்திரம் வேணால் அவங்க சொல்லிக்கலாம். நம்ம பார்த்தியா, நம்ம வெளியில் வீட்டை விட்டு வெளியே போகாததுக்கு காரணத்தை நம்ம திமுக மேலே சுமத்திட்டோம். அதனால் எல்லோரும் திமுக திட்டட்டும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் திட்டுறவங்க எல்லாம் வந்து உன்னுடைய அரத பழசான முட்டாள் தற்குறிகள் தான். பொதுமக்கள்லாம் பார்த்தா சிரிப்பான்.